அது டாஸ்மார்க்னு ஒரு படம், அதில் ஒரு வசனம் வரும், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு பாரு. தம்பி, குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்டே தள்ளாடிடும். இவங்க காசு. ஒரு நாள் ராத்திரியில் நள்ளிரவில் சரக்கு ஓடுது கேட்க நேரில். என் தம்பி போய் கடையை கொடியோட போய் முற்றுகிட்டாங்க. அங்கிருந்து அதிகாரி எடுக்கிறார். அண்ணே, தம்பியில் கொஞ்சம் போக சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? கடையை ராத்திரியில் ஓட்டுறதுக்கு விட மாட்டேங்கன்னு தடுக்கிறேன். ஏன் நீ உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தெரியாது இல்லைன்னா, அதுல தானே எங்களுக்கு சம்பளமே வருது, வழி இல்லைன்னு. நல்லா இருப்பீங்க. ஒரு அமைச்சர் பேசுறாரு, குடிக்கிற காசுல வர்றதுல தான் உங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கணும். ஏய், எம்பிட்டு பெரிய வள்ளல்கள் பிறந்த நாடா இது, எம்பிட்டு பெரிய. இப்படி கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தின் மக்களை கையேந்த வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டான். நான் உன் பிள்ளை, உன் கூட பிறந்தவன், இலவசம்னு ஒன்னும் தரமாட்டேன். போட்டா போடு ஓட்ட, போடலைன்னா போ. தரமாட்டேன். என் இன வரலாற்றில் இலவசம்ங்கிற சொல்லு இல்லாத அழிச்சிருவேன். என்ன கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு உனக்கு படிப்பை கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு, உன் மகனுக்கு நாட்டை கொடுத்தீங்கன்னா முதல் கையெழுத்து அது முதலமைச்சர் கையில் தான் போடணும். போடுவேன். போட்டு வச்சுட்டு ரெண்டாவது பாரு எப்படி பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அதை மாணவர்கள் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளி பிறகு அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்வது கொடுமையிலும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். ஒரு கையெழுத்து. அரசு அதிகாரிகளோ, அமைச்சர் மருமக்களோ, முதலமைச்சர் மகனோ பேரனோ, IAS IPS யாருடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யாருடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ யாரா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படித்து ஆக வேண்டும். சட்டம் அங்கேதான் படிக்கணும். அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை சட்டம். மீறி தனியார் பள்ளியில் தான் நான் என் பிள்ளையை படிக்க வைப்பேன் என்று சேர்த்தால், அந்த தகவல் உண்மை என்று அறிந்தால், அவருக்கு என்ன சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அங்கே வந்தால் 50, 1 லட்சம் ரூபாய்னா மீறி அங்கே சேர்த்தா 50,000 துண்டிச்சிடும், அரசு எடுத்துரும். 2-3 தடவை பார்க்கும். திருப்பி கொழுப்படுத்த போய் பண்ணிட்டு இருந்தா நீ நாட்டை, தமிழ்நாடு அரசை, தேசத்தை, அரசை அவமதிக்கிறாயின்னு சான்றிதழை வாங்கி தகுதி நீக்கம் செஞ்சு வேலையிலிருந்து அனுப்பிடும். நீ கிளம்பு. அப்படி நீ போய் தனியாருக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க. உலகத்தரத்திற்கு கல்வியை கொடுத்துருவேன். எப்படி? உலகத்தில் முதல் இடத்துல கல்வியில் எந்த நாடு இருக்குன்னு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரையாவது ஒருத்தர் சொல்ல சொல்லு. நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சொல்லு. தெரியாது. 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, சின்ன நாடு. அவன் தான் கல்வியில அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாமே சிறப்பா இருக்கு. முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, இப்ப அதை முந்திக்கிட்டு போயிடுச்சு. தென்கொரியா, பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். உன் மகனுக்கிட்ட அரசை கொடுத்துட்டீங்கன்னா 5வது வருஷத்துல இங்க இருந்து சென்னையில, தமிழ்நாட்டின் தலைநகர்ல தாம்பரத்திலிருந்து உங்க பிள்ளை நான் பேசுற மாதிரி உலகத்தரத்திற்கு பின்லாந்து இருக்குன்னு சொல்ற மாதிரி, பின்லாந்துல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிச்சு உலகத்தரத்திற்கு கல்வியில தமிழ்நாடு இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சிங் மெத்தட், கட்டட அமைப்பு எல்லாத்தையும் மாத்திடுறேன். போட்டு காட்டினேன்னு பாரு இருக்கு. எப்படி என் பள்ளிக்கூடம் இருக்கும், எப்படி கற்பித்தல் முறை இருக்கும், எல்லாம் மாத்திடுவேன். உலகத்தரத்திற்கு கல்வியை உனக்கு கொடுத்துருவேன். 1 ரூபா காசு வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஐயா கலைஞருக்கு முடியல, கருணாநிதிக்குன்னா காவேரி, நோ காவேரி. அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ, நோ அப்போலோ, ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி? இங்க வா. இங்க சட்டம் போடுவோம். உலகத்தரத்திற்கு மருத்துவ தரத்தை தூக்குறோம். தனியார் மருத்துவ காவேரி, அப்போலோ, MG ராமச்சந்திராவில் என்ன தரம் கிடைக்குது நீ நினைக்கிறியோ அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பேன். இனிமேல் என் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அரசாங்க மருத்துவமனைக்கு போனாதான் நம்ம பொழப்போம்ங்கிற நம்பிக்கையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை உயர்த்தி
ரூபா கட்டணம் இல்லாம கொடுப்பேன். 90 வயசா பத்தா சாக போகுது இல்ல, தேசத்தின் மூத்த தாய், அவளுக்கு 1 ரூபா. நீ உடம்பு முடியல, நீங்க ஆறுல வச்சு கூட்டி வர வேண்டியது இல்ல, அழைச்சு சொன்னா போதும். வாங்கின்னு உயிர்காக்க ஊர்தி வரும், தூக்கிட்டு போகும், உயிரை காப்பாத்தி கொண்டாந்து தரும். ஏன்னா தேசத்தின் கடமையில முதன்மையானது உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் மக்களுக்கு கொடுப்பது. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம் சட்டம். 2 உனக்கு காசு கிடையாது, காசு கிடையாது. இப்போ உன் சம்பளத்துல பாதிக்கு மேல மிச்சம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? தண்ணி, தூய குடிநீர். தண்ணி விற்பனைக்கு தடை. வந்தவன பிளாஸ்டிக்கு பாலித்தீனுக்கு பேன் பண்றேன், தடை பண்றேன். தண்ணி விற்பனைக்கு தடை பண்றேன். ஏன்? தண்ணீர் மனித தேவையல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ அந்த கடையில் போய் அண்ணாச்சி ஒரு அக்வஃபனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு, கொக்கும் குருவியும் காக்கையும் சிட்டும் அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்கன்னு வந்து வாங்கிட்டு போமா? அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்லை. நான் இயற்கையின் மகன். இவங்க எல்லாம் இருந்தாதான் நான் வாழ முடியும். எனக்கு தெரியும், பேரன்பு கொண்டு நான் இந்த பூமியை காதலிக்கிறேன். அதனால தண்ணீரை விற்பனை விட மாட்டேன். தண்ணீர் வியாபார பொருள் அல்ல, என் தாய்ப்பால், என் பூமி தாயின் தாய்ப்பால். அதனால என்ன பண்ணுவேன்? தாய்ப்பாலும் தண்ணீரும் விற்பனைக்கு இல்ல, நிறுத்துறேன். நானே தூய குடிநீரை உன் வீட்டு வாசல கொண்டாந்து தந்துடுறேன். 1 ரூபா காசு கிடையாது. இது 3 தான் தமிழ் தேசிய அரசில் கட்டணம் இல்லாமல் உனக்கு கிடைக்கும். மற்றபடி பெண்களுக்கு ஓசி பஸ், ஆண்களுக்கு ஓசி பஸ், நோ ஓசி பஸ், ஒன்லி ஏசி பஸ். காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ. தரமான சாலை தருவேன். எப்படி பாதை போடு? இன்னைக்கு ராத்திரி காட்டுறேன் பாரு, பல்லாவரத்தில் போட்டு காட்டுறேன். நான் தான் போட்டு காட்டுறேனே. நீ என்னத்தை பார்த்த? நீ என்னத்தையாவது நோண்டி பொழுத போக்கிட்டு இருக்க. இதை பாரு, ஒரு தொலைக்காட்சிக்காரன் காட்ட மாட்டான். ஏன்? நான் ஜெயிச்சிருவேன்ல.